கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் பத்திரிகையாளர் நடராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தற்போது பாஜகவின் இந்த வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி களமானது எப்படி இருக்கிறது? பாஜகவுக்கு எந்த அளவுக்கு சாதகமானதாக இது பார்க்கப்படுகிறது? இது ஒரு எதிர்பாராத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். ஏன்னா யாரெல்லாம் நிச்சயமா நிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜனங்க எதிர்பார்த்தாங்களோ அல்லது அந்த தொகுதி மக்கள் எதிர்பார்த்தார்களோ அதற்கு சற்று அதிர்ச்சி தரக்கூடியதாக தான் இது இருக்கிறது. இது எந்த அளவுக்கு இது தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இப்ப ஏற்கனவே எனக்கு கிடைத்த தகவல் படி அந்த ஊசுடு தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமாரனுடைய ஆதரவாளர்கள் சற்று கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பதாக எனக்கு தகவல் கிடைத்துள்ளது. இது போக போக தான் தெரியும். ஆனால் இது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு முடிவாகத்தான் நான் பார்க்கிறேன். ஹலோ சார், தற்போது பாஜகவுடைய இந்த வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. 9 தொகுதிகளுடைய பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் நேரடியாக மோதுச்சு அப்படின்னு சொன்னா அந்த தொகுதிகள்ல இருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? அவர்களுக்கு இது மேக்சிமம் ஒரு சாதகமான விஷயமாக பார்க்கப்படுமா புதுச்சேரியில்? அதான் எதிரணியில யார் நிக்கிறாங்கன்றது இன்னும் தெளிவா தெரியல. அது வந்த பிறகுதான் சொல்ல முடியும். ஆனா இப்பொழுது இருக்கக்கூடிய நிலவரத்துல பார்த்தா இது ஒரு கடுமையான போட்டியாகத்தான் இருக்கும். சில தொகுதிகள் நிச்சயமாக யார் வெற்றி பெறுவார்கள் என்று முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்தாலும் கூட எதிரணியில் இருக்கக்கூடியவருடைய வெயிட் அவருடைய செல்வாக்கை பொறுத்துதான் இருக்கிறது. ஆகவே இது உடனடியாக கருத்து சொல்வது அவ்வளவு சுலபமாக இருக்க முடியாது. இருந்தாலும் இப்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த பட்டியல் என்பது ஒரு அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. சார், இடைப்பட்ட காலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பாஜகவோடு தேர்தல் கூட்டணி வச்சுக்கிறதுக்கான விருப்பம் இல்ல, அதிருப்தியில் இருக்கிறார் என்ற தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. தற்போது அதையெல்லாம் களைந்து இவர்கள் கூட்டணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நட்புறவானது இந்த தேர்தல் காலத்தில் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? இது ரங்கசாமிக்கும் பாஜகவுக்கும் எந்த விதமான ரங்கசாமிக்கும் எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடு இருந்ததாக அவ்வளவு சீரியஸாக வரவில்லை. ஆனால் அவர் ஒரு சில பாயிண்ட் ரைஸ் பண்ணார். ஒரு குறிப்பிட்ட கட்சி இந்த அணியில வரக்கூடாது அப்படின்லாம் சொன்னார். இப்ப அதெல்லாம் கூட சரி செய்து விட்டாரு. ஆகவே இது ரங்கசாமி பாஜகவை தவிர்க்க முடியாது. பாஜகவும் ரங்கசாமி இல்லாமல் கூட்டணி உருவாக்க முடியாது. அது நிச்சயமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. ஆகவே இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில பாஜகவும் NR நிச்சயமாக ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்க முடியாது. அது மாதிரி நிலைதான் பாண்டிச்சேரியில் இருக்கு. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்த மைக்கு நன்றி திரு நடராஜன் சார்.